Question number 1. The entity's financial year is ended on 31st March. What are the reporting period for which financial statements condensed or complete in the interim financial report of the entity as 30th September 2011 are required to be presented if entity publishes interim financial reports quarterly or if entity publishes interim financial reports half yearly? Para 20, NDAS 34, financial reporting states as follows. Interim report should include interim financial statements, condensed or complete for period as follows. So what are the financial statements? Balance sheet, profit and loss account, changes in equities and change of cash flows. There are 4 things. Balance sheet, profit and loss account, equity and cash flow. அதாவது பிபிசி, பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அக்கவுண்ட், ஈக்விட்டிஸ் அண்ட் cash flow. So balance sheet as of the end of current interim period and comparative balance sheet of the end of the immediately preceding financial year is very important. Interim நீங்க கொடுக்குறீங்க, interimல வந்து நீங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு comparative balance sheet of the immediate preceding financial year is very important. Statement of profit and loss account current interim period and cumulative for the current financial year to date with the comparative statement of profit and loss account for the comparable interim period of the immediately preceding financial year. Statement of changes in equity cumulative for current financial year to date with comparable statement for the comparable year to date period of the immediately preceding financial year. இப்போ ஒரு குழப்பம் வருதுன்னா இப்போ நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 31st குவார்ட்டர் தானே, அப்போ குவார்ட்டர்னா ஏப்ரல், மே, ஜூன். ஓகே, 30th June 2021 பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங் 30/6/2020. இங்கே வந்து 30/6/2021 4 மாதம்னா அப்போ அதுக்கு முன்னால் இருக்குது. இது அது 30/6 எல்லாமே 30/6/2021 நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி accordingly periods for which financial statements are required to be presented or provided here. அப்போ பார்த்தீங்கன்னா entity publishes interim financial reports quarterly. ஏன்னா இங்கே அவன் கொடுத்துக்கிறான் என்னன்னு, அதனால தான் என்ன சொன்ன குவார்டர்னா 30th September 2011. அப்போ செகண்ட் குவார்ட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் இந்த ஏப்ரல் டு ஜூன், செகண்ட் குவார்ட்டர் ஜூலை டு செப்டம்பர். அப்போ செப்டம்பர் தானே நீங்கள் முடியணும். எஸ், அப்போ எப்படி வரணும் நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் சொல்கிறேன். பேலன்ஸ் ஷீட் வந்து 30th September 2001 முடியுது குவார்டர்லி. அப்போ செப்டம்பர் வரைக்கும் 30/9. அப்போ இதுக்கு ப்ரெசீடிங் கேட்குறாங்க. ப்ரெசீடிங் பேலன்ஸ் ஷீட் ஆகணும் மேடம். இந்த இடத்துல நல்ல பாயிண்ட் தான் பாருங்க. பேலன்ஸ் ஷீட் அஸ் அட் த எண்ட் ஆஃப் கரண்ட் இன்டரிம் பீரியட். கரண்ட் இன்டரிம் பீரியட்னா இதானே 30/9/2021. அதுக்கடுத்த வார்த்தை அண்டு கம்பேரிட்டிவ் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆஃப் த எண்ட் ஆஃப் தி இமிடியட்லி ப்ரெசீடிங் ஃபினான்ஷியல் இயர். அப்போ நம்ம இப்படி போயிருங்க. 30/6/2021 30 அங்கே போயிடக்கூடாது. இதுதான் இந்த இடத்துல லாஜிக். அப்போ 30/9/2021னா அதுக்கு முன்னடக்கக்கூடியது 31/3/2021. அப்ப உங்களுக்கு கிளியரா சொல்லியாச்சு. 30/9/2021 தான் உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் இருக்குதுன்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது வந்து 30/9/2020 கிடையாது.
அதுக்கு முன்னால எப்போ முடிஞ்சிருக்கும் பேலன்ஸ் ஷீட் 30/3/2021 தான் முடிஞ்சிருக்கும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட். இப்போ கரெக்டாக எழுதிக்கிறாங்க. அப்ப 6 month ended on 30th September 2021. 6 month ended on C. C 98 3.98 99. பேலன்ஸ் ஷீட்டும் புரிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டோட வேல்யூ அப்போ 30/9/2021 முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா? 3 months ended. அதான் அடுத்த குவார்டர், ஃபர்ஸ்ட் குவார்டர் முடிச்சாச்சு, இது செகண்ட் குவார்டர் வந்து நிற்குது. அப்ப 30/9/2021 30/9/2021 இங்க சொல்றோம், இங்க பார்க்கணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த கரண்ட் இன்டரிம் பீரியட் அண்ட் cumulatively for the current financial year to date with the comparative statement of profit and loss account for the comparable interim period. Comparable interim period எடுத்துக்கணும். அப்போ வாட் இஸ் இன்டரிம் பீரியடு? இந்த இடத்துல இன்டரிம் பீரியட்ன்றது வந்து என்ன ஆச்சு? 30/9. இப்போ இது என்ன நோக்கலாம்? 3 மாசமா 6 மாசமா? ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் கரண்ட் பீரியட் அண்ட் குமுலேட்டிவ்லி ஃபார் த கரண்ட் ஃபினான்ஷியல். அப்போ குமுலேட்டிவ்னா எப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும்? 1/4 இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கும். 1/4/2021 ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் குவார்டர் எப்போ முடியும்? 30/6 முடியும். அப்ப 30/6 முடிஞ்சா அது ஃபர்ஸ்ட் குவார்டர் 7ஆம் மாசத்துல இருந்து 9ஆம் மாசம் செகண்ட் குவார்டர். இதோட குமுலேட்டிவ் ஃபிகர் தான் நீங்க போடுறீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இதே வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் 6 month, நாட் 3 month, 6 month. அதுக்கு கம்பேரபிளா இமிடியட்லி ப்ரெசிடிங் இயர் இருக்குன்னா பின்னால பண்ணி இது கரெக்டா பேக். எப்ப? அதே 6 மாசம் 30/9/2010 சொல்றோம். இது கூட நீங்க ரைட். சரி, இது அப்படியே காப்பி பண்ணி இதுக்கு முந்தின வருஷத்துல இருந்த, அப்ப இது அப்படி கிடையாது. இதுக்கு வந்து ப்ரெசிடிங், இமிடியட்லி ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்றான். இங்க வந்து அதேதான், பட் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னா இமிடியட்லி ப்ரெசிடிங் ஃபினான்ஷியல் இயர் கம்பேரபிள் இன்டரிம் பீரியட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அதுக்கு வித்தியாசத்தை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே அதே கான்செப்ட் தான். இதுதான் வந்து ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து 30/9/2021 முடிஞ்சிருச்சு, 6 மாசம் தான். அதே தான், அதே காங்கியம். அடுத்து 30/6 கேஷ் ஃப்ளோக்கும் வந்து 6 மாசம் எண்ட் இருக்கு வந்து 30/2021, அப்போ அதே 6 மாசம். ஸோ இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு வந்து குவார்டர்லின்னு புரிஞ்சிருச்சு. இது ஹாஃப் இயர்லியா என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட் ஹாஃப் இயர்லி 30th முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த மாற்றமே கிடையாது, ஏன்னா ப்ரீவியஸ் இயர் அதே தான் வரும், லாஜிக்கலா அதே தான் வரும். பட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் குவார்டர், இதுக்கு மாற்றமே கிடையாது. இந்த 6 மாசம் கூட அதுக்கு முன்னாடி இது 6 மாசம்னா இதுக்கு அந்த மாதிரி தான், இதுக்கு 6 மாசம்னா இதெல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.